வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு. அது மாதிரி ஆட்டம் பாட்டம் என்றைக்குமே மனிதர்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டமான ஒரு நல்ல நிகழ்வு தான் நடக்க போகுது. ஆலப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவில் ஆண்களுக்கான சேர் போட்டி நடந்துச்சுப்பா. அதில் ஏன் கேட்குறீங்க, சிரித்து வகுறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு. இதில் ஒருத்தர், எனக்கு டக்குன்னு அவர் பேர் கவனத்துக்கு வரல, டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறார். குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வெளி உறவுகளையும் பார்த்துக்கிட்டு பொது சேவைகளையும் தெய்வ தொண்டுகளை எடுத்து செய்கிறதும் சரி. இங்கே பாருங்கள், ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். இவர் நெருப்பு மிதிச்சிருக்காரு, பூக்குழி இறங்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப பக்தியானவங்க. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுகளில் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியலை. விஷயம் என்னென்னா, பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு கொஞ்சம் அப்படி நிற்கும்போது அந்த சேரில் எல்லோரும் உட்காரணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த பாட்டை இப்போ நான் இதில் ஒளிபரப்ப முடியலை. எதுக்குன்னா, நான் பண்ணினேன்னா சேனலுக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேக்ரவுண்டு. அந்த பாட்டோடு போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னமும் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்திருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் பேசி போட்டாகணும். உண்மையிலேயே சொல்கிறப்பா, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம். இன்றைக்கி முக்கால்வாசி யாரு கூடயும் பெருசாக பேசுகிறதுக்கு, அதாவது நேரடியாக பேசுகிறதுக்கு நேரமே இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, செல்ஃபோனில் தான், அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே கூட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு மனைவிக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரியெல்லாம் இருக்குது. பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்கிட்டாங்களான்னு மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கெல்லாம் சில பேர் வேலை பலுவில் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது காலத்தின் கட்டாயம், யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் அப்படியே விரிஞ்சிக்கிட்டு போகுது, அகலமாகிக்கிட்டு போகுது உறவுகள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வேலைகள் அதிகமாகுது. அன்னைக்கு உறவுகள் கம்மியாக இருந்துச்சு, பக்கத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் உறவுகள் அதிகமாச்சு. பக்கத்துலேயே இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க துறையில் அவங்கவங்க முன்னேறதுக்காக ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உறவுகளை சந்திக்கிறதுக்கும் முடியலை, ஃபோன்லேயே பேசுகிறோம். இந்த செல்ஃபோன் உண்மையிலேயே அற்புதம் தான். நல்லவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொக்கிஷந்தான். வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிறோம். அதுவும் முடியலைன்னா மெசேஜ் அனுப்பி, என்னப்பா சாப்பிட்டியா, செஞ்சிட்டியா, உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிறோம். அப்படி இருந்தாலும் நேரடியாக நம்ம பேசுகிற மாதிரி ஒரு இது வராது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சு, அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து, இங்கே பாருங்கள் குழந்தைங்க மாதிரியே விளையாடுறத பாருங்கள். ஆலப்பாக்கத்தில் உண்மையிலேயே கோயில் விசேஷம் அப்படின்னாவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இவர் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. அதை ரசிக்காதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்தாங்க. ஏன்னா சிரிக்க வைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கும் அது மன உளைச்சலை போக்கும். அதில் அவர் ஆடுறதை பார்த்து நிறைய பேர் சிரித்தாங்க. அந்த சேரில் உட்காரும்போது நான் ஒரு ரவுண்டு போனேன். பெண்களுக்கான அந்த சேர் போட்டி வரும்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நான் அவுட் ஆகிட்டேன். ஒரு அம்மா விழுகிற மாதிரி உட்காந்தாங்க. அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இருந்த சேரை விட்டுட்டேன். சிரிப்பு தாங்க முடியல. ஒரு பக்கம் பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வுலாம் நடந்துச்சு. எனக்கு இதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பொன்னியம்மன் அருள் கிடச்சிச்சு. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, ஒன்றா பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டில் கூட ஒரு 10 குடும்பம் சேர்ந்துட்டு கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் மாடியில், அதாவது மொட்டை மாடியில் ஒரு 4-5 பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸு, அவங்களுக்கு என்ன தேவை, படிக்கிறதுக்கு தேவையானது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி அப்பப்போ விளையாண்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க. உண்மையிலேயே என்ன செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம், உறவுகள்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை.
இப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் அப்படி வைக்கும்போது அடுத்த வாரம் எப்போ வரும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நேரடியாக பார்த்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவங்க கருத்தை பகிர்ந்துக்கலாம். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ நேரடியாக பார்த்து பேசுகிறதுக்கு உண்டான அந்த தருணத்தை உருவாக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மன உளைச்சல்னாலேயே பல நோய்கள் வருது. ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம டாக்டரை போய் பார்த்து மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து நம்ம உடல் தன்மை ஒத்துக்காமல் அதிலிருந்து புதுசாக ஒரு நோய் வரும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மனசு விட்டு பேசி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேப்பா. நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆன்மீகமும் நகைச்சுவையும் நல்ல பழக்க வழக்கங்களும் என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம்ப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.